வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் ஒரு முறை விசுவாச தெளிவு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த நிகழ்ச்சியிலே திருச்சபையின் வரலாற்றை பற்றி நாம் கலந்துரையாட ஆரம்பித்திருந்தோம். இந்த நிகழ்ச்சியிலும் கூட அந்த கலந்துரையாடலை தொடர்ந்து நடத்துவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான எமது அருட்தந்தை ரெஜினோல்ட் லூஷன் அடிகளார் இன்றும் எங்கள் கலையகத்துக்கு வந்திருக்கின்றார். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம் லைனாட். கடந்த நிகழ்விலே தந்தை அவர்களே, நாங்கள் எமது கத்தோலிக்க திருச்சபையின் வளர்ச்சியை பற்றியும் அது ஸ்தாபிக்கப்பட்ட முறையை பற்றியும், அந்த வரலாற்றை நாங்கள் எவ்வாறு பிரித்து பார்க்கலாம், அந்த வரலாற்றை எவ்வாறு நாங்கள் இலகுவாக அறிந்து கொள்வதற்கு என்னென்ன மூலங்களை நாங்கள் கையாளலாம் என்றெல்லாம் நாங்கள் பேசியிருந்தோம். நீங்களும் மிக இலகுவான முறையில் எமது நேர்களும் விளங்கிக் கொள்ள கூடிய விதத்தில் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தீர்கள். இன்று முதலாவது கேள்வியாக நான் உங்களிடம் கேட்க நினைப்பது, அப்போஸ்தலரின் காலத்திற்கு பின் அந்த ஆரம்ப திருச்சபையில் முக்கியமாக நடந்த நிகழ்வுகள் என்ன? அதாவது அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு கூடி வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய காலத்திற்கு பின்னர், அதாவது கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு பின் 60ஆம் 70ஆம் நூற்றாண்டுகளுக்கு பின் திருச்சபையில் நடந்த முக்கிய நிகழ்ச்சிகள் என்ன என்ற கேள்வியுடன் இன்றைய நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கின்றேன். ஆம் லைனாட், அப்போஸ்தலருடைய காலத்தின் பிற்பாடு திருச்சபையின் வரலாற்றிலே ஆரம்ப காலத்திலே நடைபெற்ற சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நீங்கள் கேட்கின்றீர்கள் என்றால் அவற்றை பின்வருமாறு சொல்லலாம். அதாவது, கிறிஸ்துவினால் தொடங்கப்பட்ட திருச்சபை அப்போஸ்தலர்களால் அடித்தளமிடப்பட்டு அதன் பிற்பாடு யாரால் அது வளர்க்கப்படுகின்றது என்றால் இந்த திருத்தந்தையர்களால். இப்படியாக திருச்சபை வளர்ச்சியுற்று கொண்டு வரும் பொழுது எத்தனையோ பேர்கள் திருச்சபையை சந்தேகிக்கின்றார்கள். ஆகவே சந்தேகத்தின் காரணமாக நாங்கள் பார்க்கின்றோம், இந்த திருச்சபையின் அங்கத்தவர்களாக இருந்தவர்கள் உபாதிக்கப்படுகின்றார்கள். ஆகவே அந்த வேத கலாபனைகள் தொடங்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக திருச்சபைக்குள்ளும் சில வேளைகளில் கிறிஸ்தவர்கள் இந்த திருச்சபையின் போதனையை சரிவர புரிந்து கொள்ளாமையின் காரணமாக எத்தனையோ பேதமை கொள்கைகள் உருவாக்கியதையும் இந்த காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இன்னும் ஆரம்ப காலத்திலே கான்ஸ்டன்டைன் மன்னனுடைய வருகையின் காரணமாக பதித ரோமை சாம்ராஜ்யமாக இருந்த அந்த ரோமை சாம்ராஜ்யம் கிறிஸ்தவ ரோமை சாம்ராஜ்யமாக கிறிஸ்துவுக்கு பிற்பாடு 313ஆம் ஆண்டு மிலான் சாசனத்தோடு வளர்க்கப்பட்டதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக ஆரம்ப காலத்திலே தொடங்கப்பட்ட இந்த திருச்சபை பிற்பாடு அரச ஒரு அவையாக மாற்றப்பட்டு வளர்ச்சியுற்று வந்ததையும், அதே போன்று திருச்சபையில் ஏற்பட்ட சில குறைபாடுகளின் காரணமாக அதன் வளர்ச்சி குன்றுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. திருச்சபை என்று சொல்லும் பொழுது மனிதர்களை கொண்ட ஒரு அமைப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லோரும் பயணம் செய்பவர்களாக இருக்கின்றோம். பில்கிரிம் சர்ச் என்று நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்லுவோம். அந்த பயணத்திலே சில வேளைகளில் நாங்கள் விழலாம், எழலாம், ஆனால் ஏதோ தொடர்ந்து விசுவாசத்தோடு நடப்பவர்களாக இருக்கின்றோம். இப்படியாக பல நிகழ்வுகளை நாங்கள் இந்த ஆரம்ப காலகட்டத்திலே அறியக்கூடியதாக இருக்கின்றது. தந்தை அவர்களே, ஒரு சிறிய தெளிவை நான் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை, அதாவது இந்த பில்கிரிம் சர்ச், பயணம் செய்யும் திருச்சபை என்று குறிப்பிடும் பொழுது, திருச்சபை என்பது உலகில் வாழுகின்ற மக்களை மட்டும் கொண்ட ஒரு நிறுவனம் தானா, அல்லது திருச்சபையின் இந்த கூட்டம் என்பது இதற்கு அப்பாற்பட்ட ஒரு விடயமா என்ற ஒரு கேள்வி பல மக்களிடையே இருக்கின்றது. இதை பற்றி ஒரு தெளிவை உங்களுக்கு பெற்றுத்தர முடியுமா? இது ஒரு நல்ல கேள்வி லைனாட். ஏனென்றால் சில வேளைகளில் நாங்கள் இந்த திருச்சபையில் அங்கத்தவர்களாக இருக்கும் மற்றவர்களை பற்றி அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வது கிடையாது. சில வேளைகளில் நாங்கள் எண்ணுகின்றோம் என்னவென்றால், இந்த உலகத்தில் வாழ்பவர்கள் மாத்திரம்தான் இதில் அங்கத்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று. நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லும் அந்த நிச்சய விசுவாச பிரமாணத்திலே சொல்லுகின்றோம் என்னவென்றால், அப்படி அல்லது அப்போஸ்தலிக விசுவாச பிரமாணத்திலும் நாங்கள் சொல்லுகின்றோம் என்னவென்றால்,
ஐக்கிய சமூக பிரயோசனத்தையும் நாங்கள் விசுவசிக்கின்றோம் என்று. அப்போ அந்த ஐக்கிய சமூக பிரசன்னம் அல்லது பிரயோசனம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது அது எதனை குறிக்கின்றது என்றால் 3 பகுதியினரை குறித்து காட்டுகின்றது. முதலாவதாக இந்த உலகத்திலே இருப்பவர்கள், நாங்கள் எல்லோரும் திருச்சபையின் அங்கத்தவர்கள், தொடர்ச்சியாக அந்த திருச்சபையின் கடைசி எல்லையை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருப்பவர்கள். இரண்டாவதாக ஏற்கனவே இந்த பயணத்தை முடித்து கொண்டு இறைவனண்டை செல்வதற்காக தங்களை சுத்திகரம் செய்து கொண்டு இருப்பவர்கள், உத்தரிக்கிற ஆன்மாக்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். அதற்கு அப்பாலேயும் இன்னும் முதலாவது படியில் இருப்பவர்கள் யார் என்றால், ஏற்கனவே இவை எல்லாவற்றையும் முடித்துவிட்டு ஆண்டவனோடு ஒன்றிணைந்து அவரை முகத்துக்கு முகம் பார்த்து கொண்டு இருப்பவர்கள், இவர்கள்தான் புனிதர்கள் என்று கூறுகின்றோம். ஆகவே முதலாவதாக இந்த புனிதர்கள், அதன் பிற்பாடு தங்களை ஆண்டவனண்டை செல்வதற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் அந்த ஆன்மாக்கள், அதே போன்று ஈற்றிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அனைவரும் சேர்ந்ததுதான் இந்த அவை. ஆகவே திருச்சபை என்று சொல்லும் பொழுது ஏதோ இந்த உலகத்தை சார்ந்த அமைப்பு மாத்திரமல்ல. இந்த உலகத்திலே தன்னுடைய பயணத்தை தொடங்கி அது எங்கு போய் முடிவடைகின்றது என்றால், மரணத்தின் பிற்பாடு இறைவனோடு எங்களுடைய ஆன்மா சங்கமமாகியதன் பிற்பாடு அந்த பயணம் முடிவடைகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் தந்தை அவர்களே, அதாவது எமது திருச்சபையில் காணப்படுகின்ற இந்த விசுவாசம், அதாவது புனிதர்களிடம் நாங்கள் வேண்டுகின்றோம், மரித்தவர்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். இந்த இரண்டுமே திருச்சபையில் வேரூன்றி இருப்பதற்கு இதுதான் காரணம் என்று நினைக்கின்றேன். அப்படித்தானே? நிச்சயமாக. ஏனென்றால் எங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கின்றது என்றால், நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை படைத்த அந்த இறைவன் ஒரு அன்புமிக்க தந்தையாக இருக்கின்றார். நாங்கள் பிள்ளைகள் விடும் பொழுது உடனே அவர் எம்மை ஒரு பொழுதுமே தண்டித்து விடுவது கிடையாது. நற்செய்தியிலே தெளிவாக கிறிஸ்து கூறுகின்றார், எந்த விதமாக ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருக்கும் பொழுது அந்த 91 ஆடு தொலைந்து விட்டால் 99 ஆடுகளையும் ஒரு பக்கமாக விட்டுவிட்டு தொலைந்த ஆடை தேடி பிடித்ததின் பிற்பாடு மகிழ்ச்சியோடு தோள்களில் போட்டுக்கொண்டு அந்த தேடி பிடித்து கண்டுபிடித்ததின் பிற்பாடு அவர் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைகின்றாரோ, அதே போன்று நாமும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது, பிழைகள் செய்யும் பொழுது திரும்பவும் இறைவனோடு சங்கமமாகுவதற்காக பல ஆண்டுகளை அவர் தருகின்றார். அது சில வேளைகளில் 20ஆக இருக்கலாம், 40ஆக இருக்கலாம், 60ஆக இருக்கலாம். ஆகவே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக, அன்பை அனுசரிப்பவர்களாக இருக்கின்றோம். ஆனால் மரித்ததின் பிற்பாடு அந்த இறைவன் எங்களுடைய நீதியுள்ள தந்தையாக மாறுகின்றார். நாம் எந்த விதமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தோமோ அவர் எமக்கு தந்த அந்த சகல காலங்களுக்கும் ஏற்றவண்ணமாக வாழ்ந்திருப்போமேயாகில் நிச்சயமாக எங்களுடைய வாழ்வு ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக முடிவடைய போகின்றது. ஆகவே அதற்கேற்ப எமக்கு நீதி வழங்கும் ஒரு தந்தையாக இருக்கின்றார். மற்ற 3வது படிதான் நமக்கு தெரியும், நாங்கள் அந்த புனிதர்களாக மாறும் பணி. ஆகவே இந்த நிலையில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவனுடைய அன்பையும் அருளையும் தொடர்ச்சியாக அனுசரிப்பவர்களாக இருக்கின்றோம். ஆம் தந்தை அவர்களே, திருச்சபை வரலாற்றிலிருந்து நாங்கள் கொஞ்சம் திருச்சபையின் இறையியலுக்குள் சென்று விட்டோம். ஆம், நான் கேட்ட அந்த முதல் கேள்விக்கு நீங்கள் கூறிய பதிலில் பல சொற்கள் அங்கே மறைந்திருந்தன. எமது ரசிகர்கள் கூட அதை பார்த்திருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். அதாவது நீங்கள் கூறினீர்கள் வேத கலாபனைகள், பேதகங்கள், கான்ஸ்டன்டைன் மன்னன் மற்றும் மிலான் சாசனம், இப்படிப்பட்ட பல விடயங்களை நீங்கள் கூறியிருந்தீர்கள். நான் நினைக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் இவற்றை பற்றிய தெளிவை எமது நேயர்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆகவே முதலாவதாக நான் உங்களிடம் கேட்கின்றேன், மறை சாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் விதையாகியது. இது திருச்சபையில் பரவலாக காணப்படுகின்ற ஒரு கூற்று. கற்றவர்கள், அதாவது திருச்சபையின் ஏதோ ஒரு விதத்தில் திருச்சபையின் படிப்பினைகளை கற்றறிந்தவர்கள் அனைவரும் அறிந்த ஒரு கூற்று, மறை சாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் விதையாகியது. இது வேத கலாபனையினால் தான் உருவாகியது. இதை பற்றி சற்று விளக்கம் கூறுங்கள். நீங்கள் கூறிய இந்த கூற்று யாரால் சொல்லப்பட்டது என்றால், நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் சொல்லியதை போன்று எங்களுடைய திருத்தந்தையர்களுள் ஒருவராகிய திருத்தூலியன் என்பவரால் கூறப்பட்ட ஒரு வசனம். அதாவது வேத சாட்சிகளின் இரத்தம் வேதத்தின் வித்து என்றே அழகாக அவர் சொல்லியிருக்கின்றார். எவ்வளவு ஆரம்ப காலத்திலே கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்களோ அதனை கண்ணுற்ற அதிகமான மக்கள் அந்த திருச்சபையிலே சேர்ந்து கொண்டு விசுவாசிகளாக மாறிய கதையை நாங்கள் வரலாற்றிலே வாசிக்கின்றோம். அப்போ இந்த வேத கலாபனை என்று சொல்லும் பொழுது எவ்வாறு, எதற்காக
உருவாக்கப்பட்டது என்பதை பற்றியும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆரம்ப காலத்திலே கிறிஸ்து திருச்சபையை ஏற்படுத்திய பொழுது நமக்கு கொடுத்த வாக்கு என்ன? அவர் எப்பொழுதும் நம்மோடு இருப்பார் என்று. ஆக இறைவனால் இது அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றபடியினால இதனுடைய வளர்ச்சியிலே பல தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடங்கற்கள் எல்லாம் படிக்கல்லாக மாறி மக்கள் வளர்ச்சியுற்று கொண்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே இப்படியாக தொகையான மக்கள் இந்த விசுவாசத்திலே சேர்ந்த பொழுது புற மதத்தவர்களுக்கு அது ஒரு எரிச்சலாக அமைகின்றது. அதாவது இவர்களை விட்டு வைத்து விட்டால் நிச்சயமாக காலப்போக்கிலே முற்றுமுழுதாக முழு ஐரோப்பாவுமே கிறிஸ்துமயமாக மாறிவிடும் என்ற ரீதியிலே அவர்களை அழிக்க அவர்கள் வழி தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே சும்மா அழித்துவிட முடியாது. ஆகவே இதற்காக அவர்களுக்கு எதிராக பல காரணிகளை அவர்கள் சொல்லுகின்றார்கள். என்ன என்றால், இவர்கள் ரோமை மக்களோடு ஒன்று சேர்ந்து ஒரு சமூகமாக வாழ்வது கிடையாது. சில வேளைகளில் இந்த கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக கிறிஸ்துவின் மட்டில் கொண்ட பக்தியின் காரணமாக காலை வேளைகளிலே கேட்டகூம்ஸ் என்று அழைக்கப்பட்ட இடங்களிலே சென்று தனிமையான இடங்களில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்ட பொழுது அந்த மக்கள் கூறினார்கள், மற்றவர்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் சென்று தனிமையாக ஏதோ எங்களுக்கு எதிராக கதைக்கின்றார்கள் என்று கூறினார்கள். அல்லது சில வேளைகளில் திருப்பலி ஒப்புக் கொடுத்த பொழுது கிறிஸ்துவனுடைய வார்த்தையை அவர்கள் உச்சரித்த பொழுது கிறிஸ்து கூறினார், இது என்னுடைய இரத்தம், இதனை பரையுங்கள் என்று. அதே போன்று இது என்னுடைய உடல், இதனை உண்ணுங்கள் என்று கூறினார். அப்போ இப்படியாக அவர்கள் கூறிய அந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்த பொழுது இவர்கள் எல்லோரும் மனித உடலை உட்கொண்டு மனித இரத்தத்தை பெருகும் அந்த கேனிபல்ஸ் என்று, அதாவது மனிதர்களை உண்ணும் மக்கள் என்று சில வேளைகளில் நரமாமிசம் உண்கின்ற மக்கள் என்று சில வேளைகளில் குறை கூறினார்கள். அல்லது கிறிஸ்து கூறினார், நீங்கள் உங்களுடைய அயல்களை அன்பு செய்ய வேண்டும் என்று. ஆனால் இவர்கள் அதனை பிழையாக விளங்கி கொண்டு என்ன சொன்னார்கள் என்றால், குடும்பத்திலே இருக்கும் தங்களுடைய ஒரு அண்ணன் அக்காவையோ அல்லது ஒரு தம்பி தங்கச்சியோ அல்லது இப்படியாக அதே உறவுகளை அவர்கள் அன்பு செய்கின்றார்கள், பிழையான ரீதியிலே அன்பு செய்கின்றார்கள் என்றெல்லாம் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை கூறி இவர்களை அழிக்க முற்படுகின்றார்கள். இப்படியான காரணத்தினால்தான் ஆரம்ப காலத்திலே 10 வேத கலாபனைகள் நடந்ததாக வரலாறு சொல்லுகின்றது. இதிலே தொகையான மக்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்ததாக, அதாவது வயது எல்லைகளின்றி வளர்ந்தவர்கள், படித்தவர்கள், குழந்தைகள், இளம் ஆண்கள், பெண்கள் எல்லோருமே கிறிஸ்துவுக்காக தங்களுடைய உயிரை கொடுப்பதற்காக முன் வந்து நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்துவுக்காக மரிக்க ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்ததையும் இந்த வரலாறு கூறுகின்றது. ஆம் தந்தை அவர்களே, நீங்கள் இப்போ கூறியிருந்தீர்கள் இந்த திருச்சபையின் வரலாற்றிலே 10 வேத கலாபனைகள் இடம்பெற்றிருந்ததாக கூறியிருந்தீர்கள் ஆரம்ப காலத்திலே. ஆம், இப்பொழுது எங்களுக்கு நேரம் கொஞ்சம் குறைவாக இருப்பதனால் எல்லாவற்றை பற்றியும் நாங்கள் பார்க்காவிட்டாலும் ஏதாவது ஒரு முக்கியமான வேத கலாபனையை பற்றி சற்று விரிவாக எங்களுக்கு கூற முடியும்? எந்த விதமாக நடந்தது என்று உங்களுக்கு நான் விளக்க விரும்புகின்றேன். முதலாவது வேதகலாபனை. இது யாருடைய காலத்தில் நடக்கின்றது என்றால், நீரோ மன்னனுடைய காலத்திலே நடக்கின்றது. அதாவது நீரோ மன்னன், நான் என்னுடைய ஞாபகத்தின்படி கிறிஸ்துவுக்கு பிற்பாடு 54ஆம் ஆண்டிலிருந்து 68ஆம் ஆண்டு மட்டும் ஆட்சி செய்த ஒரு மன்னன் என்று நாங்கள் அறிய வருகின்றோம். இந்த காலத்தில் தான் இந்த கலாபனையும் நடக்கின்றது. எவ்வாறு இந்த கலாபனை தொடங்குகின்றது என்றால், நீரோ மன்னன் ஆரம்பத்திலே தன்னுடைய சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதியாக, பழைய கட்டிடங்களை கொண்ட பகுதியாக இருந்தபடியினால் அதனை அழித்து ஒழித்துவிட்டு புதிதாக அதனை கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு அந்த இடத்திற்கு தீ வைக்கின்றார். அந்த தீ வைத்த பொழுது அந்த பகுதியில் இருந்த மக்கள் அரசனுக்கு எதிராக எழும்புகின்றார்கள், நீரோ மன்னனுக்கு எதிராக எழும்புகின்றார்கள். அப்பொழுது நீரோ மன்னன் அச்சுமுற்று என்ன செய்கின்றார், இதனை நான் செய்யவில்லை. ஏனென்றால் அந்த மக்கள் ஏற்கனவே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல குறைகளை மன்னனுக்கு கூறியிருந்தார்கள். அவர்களை விட்டு வைக்கக்கூடாது, கிறிஸ்டியானி நான் சிண்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது அதனுடைய விளக்கம் என்னென்றால், கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது, அவர்களை அழித்து விட வேண்டும் என்ற நோக்கோடு மன்னனிடம் ஏற்கனவே கூறியிருந்தார்கள். ஆகவே மன்னன் பார்த்தார், தனக்கு எதிராக எழும் மக்களுக்கு எதிராக அவர்களுடைய மனதை மாற்றுவதற்கு இதுதான் ஒரு நல்ல தருணம் என்று என்ன சொன்னார் என்றால், நான் அல்ல அதற்கு தீ வைத்தது இந்த கிறிஸ்தவர்கள் தான். ஆகவே அந்த மக்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழுப்பினார்கள். அவர்களை பிடித்து கொண்டு தொகையாக மன்னனிடம் கொடுத்தார்கள். ஆகவே மன்னன் இப்பொழுது எப்படியாவது பிடித்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என. ஆகவே எந்த விதமாக அவர் அந்த கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார் என்றால் வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது. உதாரணமாக நமக்கு தெரியும், ரோமை மாநகரத்திலே இன்றும் ஒரு முக்கிய இடமாக விளங்குவது கொலோசியம் என்று அழைக்கப்படும் இடம். அது ஒரு பழமை வாய்ந்த கட்டிடமாக இன்றும் இருக்கின்றது. இந்த கொலோசியம் என்ற அந்த இடத்திலே அவர்கள் விசேட விதமாக முக்கியமான நாட்களிலே ஒருங்கு கூடுவார்களாம்.
அந்த கொலோசியத்தின் கீழ் என்ன இருந்ததினால் அடியிலே மிருகங்கள் வாழும் கூடுகள் இருந்தன. அதிலே வன விலங்குகள் அங்கு போடப்பட்டிருந்தனவா. அதற்கு மேலால் எழுப்பப்பட்ட கட்டிடத்தில், அந்த வட்டமான கட்டிடத்திலே அழகிய ஆசனங்கள் அமைக்கப்பட்டு அங்கு விசேட விதமாக மத்தியில் இருக்கும் கிரவுண்டில் சில முக்கியமான நிகழ்ச்சி நிரல்கள் நடப்பது வழக்கமாக. ஒரு காலகட்டத்திலே இவர்கள் கிறிஸ்தவர்களை பிடித்து வைத்திருந்த பொழுது எத்தனையோ நாட்டின் முக்கியஸ்தர்கள் எல்லோரும் அங்கு குழுமி இருக்கும் பொழுது, நாட்டு மக்கள் எல்லோரும் குழுமி இருக்கும் பொழுது, எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே கிறிஸ்தவர்கள் அங்கு அந்த மத்தியில் உள்ள கிரவுண்டுக்கு கொண்டு வரப்படுவார்களாம். அந்த வேளையிலே வன விலங்குகள் கூடுகளிலிருந்து வெளியிலே விடப்பட்டு இந்த கிறிஸ்தவர்கள் அந்த விலங்குகளோடு போராடுவதற்கு விடப்படுவார்களாம். ஆகவே போராடுபவர் சக்தி வாய்ந்தவராக இருந்தார். விலங்கை முறியடிக்க முடியும் என்றால் உயிரை காப்பாற்றிக் கொள்வார். இல்லாவிட்டால் அந்த விலங்கு கிறிஸ்தவர்களுடைய உடலை உண்ணுவதை மற்றவர்கள் எல்லோரும் பார்த்து ரசித்து கொண்டு இருப்பார்களாம். இது ஒரு விதம். இந்த விதமாக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள். இன்னும் ஒரு விதம் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது வத்திக்கான் பேராலயம் அமைந்திருக்கும் இடம் அந்த நாளிலே நீரோ மன்னனுடைய ஒரு பார்க் என்று சொல்லுவார்கள். மாலையிலே மக்கள் குழுமி தங்களுடைய பொழுதுபோக்காக அந்த இடத்திலே அவர்கள் காலத்தை கழிப்பார்களாம். அந்த நாட்களில் எலக்ட்ரிசிட்டியோ அல்லது மாலை வேளையில் வெளிச்சம் கொடுப்பதற்கு பெரிய நல்ல விளக்குகள் இருக்கவில்லை. அப்பொழுது இந்த நீரோ மன்னன் என்ன செய்வார் என்றால், விசேட விதமாக நீரோ மன்னனுடைய ஆட்சியாளர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் கிறிஸ்தவர்களுடைய உடலை பெரிய தம்பங்களிலே மேலே கட்டி அதிலே எரியக்கூடிய அந்த பொருள்களை, அந்த எண்ணெய் வகைகளை ஊற்றி அந்த உடல் எரிவதன் மூலமாக அந்த முழு பாக்குக்குமே, அந்த முழு கார்டனுக்குமே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அளவில் எரிப்பார்களாம். ஆக இவர்கள் துடிதுடித்து இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஏனைய மக்கள் அதனை பார்த்து ரசிப்பவர்களாகவும் அதை போன்று அந்த பூந்தோட்டத்திலே உலாவி வருவார்களாம். இது இன்னும் ஒரு விதம். இன்னும் ஒரு விதத்திலே சொல்லப்படுகின்றது, நீரோ மன்னனுடைய காலத்திலே ஒரு வன விலங்குக்கு விருப்பமான ஒரு மிருகத்தினுடைய தோலை கிறிஸ்தவர்களுடைய உடலை சுற்றி அந்த தோலின் வழியாக அந்த உடலை அப்படியே முற்றுமுழுதாக மிருகத்துக்கு உணவாக விடுவார்களாம். அப்போ இந்த விதமாக எல்லாம் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்களாம். அப்போ இப்படியாக இந்த நீரோ மன்னனுடைய காலத்திலே முதல் முறையாக நடந்த இந்த வேத கலாபனையிலே தொகையான மக்கள் இறக்கின்றார்கள். கொல்லப்பட்டவர்களுள் முக்கியமானவர் தான் அந்த ராயப்பர் என்பவர். பேதுருவானவர் அந்த நீரோ மன்னனுடைய தோட்டத்திலே கொல்லப்படுகின்றார். அந்த இடத்தில் தான் இன்று வத்திக்கான் பேராலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாப்பரசருடைய பீடத்திற்கு கீழால் அடியில் அமைந்திருப்பது தான் இந்த ராயப்பர் புதையுண்ட இடம். அதிலிருந்து தான் அந்த கட்டிடம் எழுப்பப்படுகின்றது. இன்று தலைமை பீடமாக அது விளங்குகின்றது. ஆம், மிருகங்களுக்கு பலியாகியும் தீப்பந்தங்களாக எரிந்தும் எமது மூதாதையர் காத்த விசுவாசத்தால் தான் இன்று நாங்கள் கத்தோலிக்கர்களாக இந்த கத்தோலிக்க விசுவாசத்தில் வேறொன்று இருக்கின்றோம் என்று கூறினால் அது மிகையாகாது என்று நினைக்கின்றேன். ஆம் தந்தை, இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு விடயத்தை உங்களிடம் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த வரலாற்றுக்கு வெளியே சற்று சென்று இந்த வேத கலாபனையை பற்றி நாங்கள் அறியும் பொழுது தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு இந்த வேத கலாபனைகள் தருகின்ற படிப்பினை என்ன? ஆம், நிச்சயமாக கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எப்பொழுதுமே கிறிஸ்தனுடைய வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும். அதாவது கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் எனது சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லுங்கள். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையை என்று சொல்லும் பொழுது ஏதோ எல்லாமாக முற்று முழுதாக பெட் ஆஃப் ரோசஸ் என்று நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்லுவோம். என சொகுசான வாழ்க்கை அல்ல, மாறாக அத்தோடு அதிலே பெட் ஆஃப் தான்ஸும் கலந்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். முட்களின் பாதையும் அதில் இணைந்திருக்கின்றது. அதுதான் கிறிஸ்தவ பாதை. ஆகவே இதன் வழியாக நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ஆக இந்த விதமாக நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது இந்த துன்ப வருத்தங்கள் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே உருவாகுவது சகஜம். அதுதான் கிறிஸ்து நமக்கு வாழ்ந்து காட்டிய பாதையும். என கிறிஸ்து சிலுவையை கொல்கொத்தா மலையை நோக்கி சுமந்து சென்றார். இடையிலே விட்டுவிட்டு அவர் ஓடியது கிடையாது. அவர் முற்றுமுழுதாக அதனை முடித்து நமக்கு மீட்பை பெற்று தந்தார் என்று அறிய வருகின்றோம். ஆகவே இந்த மனநிலை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய உள்ளங்களிலும் ஆழமாக பதியப்பட்டிருக்க வேண்டும். அதாவது உண்மைக்காக குரல் கொடுப்பதற்கு, நீதிக்காக குரல் கொடுப்பதற்கு, எங்கு ஏழை எளியவர்கள் ஒடுக்கப்படுகின்றார்களோ அந்த இடங்களிலெல்லாம் குரல் கொடுத்து நாங்கள் இந்த மனித சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கும் அதே போன்று நேர்மையோடு வாழுவதற்கும் நாங்கள் தயங்கக்கூடாது. இப்படியான நிலையில் வாழும் பொழுது பல துன்ப வருத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படலாம். ஆனால் அவற்றை நாங்கள்
விருப்போடு ஏற்று இதுதான் கிறிஸ்து வாழ்ந்த பொழுதும் இவற்றிற்காகத்தான் இந்த துன்ப வருத்தங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார் என அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் எங்களுடைய உள்ளத்தில் உருவாக வேண்டும். ஆகவே இதைத்தான் இந்த வேத கலாபனை காலத்திலிருந்து நாங்கள் அறிய வருகின்றோம். ஆம் தந்தை அவர்களே, அண்மையில் எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறிய ஒரு கூற்று எனக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் வருகின்றது. அதாவது, துன்பங்களை சந்திக்க விருப்பம் இல்லாதவன் கிறிஸ்தவனாக இருக்க தகுதியற்றவன் என்ற ஒரு வார்த்தையை அண்மையில் திருத்தந்தை அவர்கள் கூறியிருந்தார். ஆம், தற்காலத்தை பார்க்கும் பொழுது ஈவன் எங்கள் திருத்தந்தைக்கு கூட தற்பொழுது மரண அச்சுறுத்தல்கள் வருவதாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம். இதற்கு முன்னிருந்து தற்போது ஒரு தூயவராக்கப்பட்டிருக்கின்ற 2ஆம் ஜான் பால் திருத்தந்தைக்கு கூட ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அவர் சுடப்பட்டிருந்தார். அப்போ அவர்கள் அனைவருமே எங்களுக்கு தற்காலத்தில் இந்த ஒரு மறை சாட்சிகளாக அவர்கள் இறக்காவிட்டாலும் முன்னோடிகளாக இந்த துன்பத்தை தங்கள் வாழ்வில் உண்மைக்காக நேர்மைக்காக சந்திப்பவர்களாக எங்களுக்கு முன்னோடிகளாக விளங்குகின்றார்கள் என்று நாங்கள் அதை ஏற்று மகிழ்ச்சி அடைய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்கள் நாட்டில் இப்படிப்பட்ட கலாபனைகள் நடந்ததாகவும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். நாங்கள் திருச்சபை வரலாற்றை தான் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இருப்பினும் சில உதாரணங்களை எங்களுக்கு கூற முடியுமா தந்தை? நிச்சயமாக எங்களுடைய நாட்டிலும் இப்படிப்பட்ட கலாபனைகள் நடந்த கதையை வரலாற்றிலே வாசிக்கின்றோம். உதாரணமாக எங்களுக்கு தெரியும், 1505ஆம் ஆண்டு போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்தார்கள். அவர்கள் ரோமான் கத்தோலிக்க சபையை சார்ந்தவர்கள் என அவர்கள் திருச்சபை அமைத்தார்கள். ஆனால் அதன் பிற்பாடு வரை இருந்தவர்கள் யார்? ஒல்லாந்தர்கள். இந்த ஒல்லாந்தர்கள் வருகையை தந்த பொழுது அவர்கள் எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையின் அங்கத்தவர்களுக்கு எதிராக பல கலாபனைகளை உருவாக்கினார்கள் என, ஆனால் பல கொடுமைகளை விளைவித்தார்கள். எது அப்படியாக இருப்பினும் எங்களுடைய பழமை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்திலே ஊறியவர்களாக இருந்தமையின் காரணமாகத்தான் இன்று கிறிஸ்தவம் இங்கு நிலைத்து நிற்கின்றது. அவர்கள் 5ஆம் கோழைகளாக கிறிஸ்தவ மறையை விட்டுவிட்டு ஓடி ஒதுங்கவில்லை. இந்த காலத்தில் தான் நாங்கள் அறிய வருகின்றோம் ஜோசபாஸ் அடிகளார் என, அவரும் மாறு வேடத்திலே அவர் ஒரு குருவாக இருந்தாரும், ஒரு கூலியை போன்று அப்படி அல்லது ஒரு உடை துவைப்பவரை போன்று என, சலவை தொழில் செய்பவரை போன்று அப்படி அல்லது சில வேளைகளில் மீன் விற்பவரை போன்று மறைமுகமாக சென்று அந்த விசுவாசத்தில் தேறியவராக விசுவாசிகளுக்கு உறுதுணையாக இருக்கின்றார். ஆகவே நாங்களும் இப்படிப்பட்ட துன்பங்கள், கலக்கங்கள், கவலைகள், சவால்கள் வரும் பொழுது எப்பொழுதுமே அவற்றை எதிர்நோக்குவதற்கு அந்த சக்தி எங்களிடம் இருக்க வேண்டும். கிறிஸ்து காட்டிய அந்த வழி, எங்களுடைய பாப்பரசர்கள் எங்களுக்கு காட்டி தரும் அந்த வழியிலே நாங்களும் செல்லுவதற்கு எப்பொழுதும் முயற்சிக்க வேண்டும். ஆம், நன்றி தந்தை. இன்று எமது நேரம் இப்பொழுது நிறைவுக்கு வருகின்றது. 2ஆம் முறையாகவும் இன்று நிகழ்ச்சியில் வந்து எங்களோடு கலந்து கொண்டு சிறப்பாக ஆரம்ப கால திருச்சபையில் நடந்த வேத கலாபனைகள் பற்றியும் மற்றும் பல விடயங்கள் பற்றியும் எங்களையும் எங்கள் ரசிகர்களையும் நீங்கள் தெளிவுபடுத்தியிருந்தீர்கள். அதற்கு அருட்தந்தை லூஷன் அவர்களுக்கு எமது நன்றிகள். அன்பு ரசிகர்களே, கிறிஸ்தவம் எங்களுக்கு காட்டும் பாதை சிலுவையின் பாதை. வரலாற்றிலிருந்து நாங்கள் அறிவதும் அதைத்தான். இந்த சிலுவைகளை தூக்கி கொண்டு கிறிஸ்துவுக்காக வெற்றி நடை போட நாங்களும் முன் வருவோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.